வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து ஒரு ஹேர் growth டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஹேர் பேக்னு தாங்க சொல்றேன். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்ல ஃபுல்லா தேடினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாக்ஸீட் பத்தி தான் நிறைய வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளா நான் வந்து இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஹேர் பேக் ரெமெடி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஹேர் பேக் எப்படி செய்யறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஹேர் பேக்ல என்னென்ன ஆட் பண்றேன் அண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வருது அப்படிங்கறத நான் உங்களோட இன்னைக்கு லைவாவே வந்து காமிக்க போறேன். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வெல்கம் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலில் தொடர்ந்து பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ரெமெடிஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் காத்து வாங்க. இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்கை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோக்குள்ள போய் போகலாம். இன்றைக்கி இந்த ஃப்ளாக்ஸீட் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் பேக் வந்து செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே தருவாங்க. ஃப்ளாக்ஸீட்னு சொல்லி வாங்குங்க, அப்படி இல்லைன்னா ஆலி விதைன்னு சொல்லிட்டு தமிழில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பேக்குக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆலோவேரா ஜெல் பிளான்ட்டில் எடுத்துகிட்டு இதை நல்லா நான் வந்து உள்ளே இருக்கிறத மட்டும் நல்லா இப்படி கட் பண்ணி ஒரு க்யூப் மாதிரி வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டுட்டு அதில் நான் வந்து இந்த ஃப்ளாக்ஸீட்டை 2லேருந்து 3 சின்ன டீஸ்பூனில், இப்போ நான் வச்சுருக்க டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃப்ளாக்ஸீட்டை நம்ம இதில் வந்து போட்டுடலாம். இது நல்லா கொதி விடலாம். இப்போது இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து 7 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்லா பொங்க விடுங்க. நல்லா நுர வந்து பொங்கினதுக்கப்புறமா எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த துளி துளியாக விழாமல் அப்படியே உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து கோர்வையாக வந்து விழும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம இந்த ஆலோவேரா ஜெல்லையும் கட் பண்ணதையும் எடுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட்டால் போதும். இதுக்கப்புறம் ஒரு தனி பாத்திரத்தில் உடனே எடுத்து வடிகட்டிடுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆற விட்டு வடிகட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வடிகட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக பார்த்து அடுப்புலேருந்து எடுத்து அடுத்த செகண்டே வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கிற ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டிட்டிங்கனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணிட்டாலும் ஓகே. பட் வந்து நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வடிகட்டிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல் மாதிரி நல்லா டைட்டன் ஆகிடும். ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி வந்து ஆலோவேரா ஜெல்லும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே டைட் ஆகும். இப்போ இந்த ஃப்ளாக்ஸீட்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து இதை நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இதை நான் வேறு மாதிரியும் நான் யூஸ் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக வந்து எண்டிங் வரையும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட்டோட ஹேர் பேக் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்மண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அதை நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இப்போ என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது லேயராக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஹேரில் டேங்கிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து சிக்கலாம் உடச்சதுக்கப்புறமா நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து கிளிப்பை வந்து நல்லா செக்யூட் பண்ணி இப்போ ஒவ்வொரு லேயராக எடுத்து தான் அப்ளை பண்ண நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து ஒரு லேயராக அப்ளை பண்ணலான்னு எனக்கு ஐடியா. பட் இருந்தாலும் என்னால் வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து அப்ளை பண்ண முடியல அப்படிங்கனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மொத்தமாகவே ஹேரில் எடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஆலோவேரா ஜெல் அண்ட் ஃப்ளாக்ஸீட் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப வந்து எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு யூஸ் அப்படிங்கிறதுனால எனக்கும் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ளாக்ஸீட்டோட ரிசல்ட் நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் போட்டிருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மெயின் திங்காக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ரொம்பவே ரஃப் ஆகிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் பேக்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்த ஷார்ட்ஸில். பட் இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர்லாம் ரொம்ப வந்து டேங்கிள்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரையாக, இந்த சம்மருக்கு ரொம்பவே வந்து ட்ரை ஆனதுனால ஓகே இந்த ஃப்ளாக்ஸீட் வாங்கி நம்மளும் யூஸ் பண்ணலாமே சொல்லிட்டு நானும் வந்து நிற்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் லைவாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக நம்ம ஹேரை வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக நமக்கு வந்து ரொம்ப ரஃப்பான ஹேரையும் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு சாஃப்டனாக பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட்டில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கனால தான் கண்டிப்பாக இதை வந்து நம்மளோட சேனலில் வீடியோவை போடணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து 2-3 பேர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ரிசல்ட் சொன்னதுக்கப்புறம் தான் இதை வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த
இந்த ஃப்ளாக்ஸீட்டோட அந்த விதைகளை வந்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த ஃப்ளாக்ஸீட்டோட விதைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இதை வந்து தூக்கி போடாமல் யூஸ் பண்ணணுமே அப்படின்னு இதை வந்து நம்மளோட முட்டி பகுதியில் நம்மளோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கருமைனிக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி போட்டேன். எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ ஃபேஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு கை கால்களையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 45லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் பேக்கையும் சரி இல்லை ஃபேஸ்லேயும் சரி நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு பாருங்கள். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் வரைக்கும் என்னோடய ஹேரில் அப்படியே வந்து அந்த ஜெல்லெல்லாம் வந்து அப்படியே காய விட்டுட்டு நல்லா இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேர் உண்மையிலே ரொம்பவே சாஃப்டாக தாங்க இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன், பட் இருந்தாலும் தொட்டு பார்க்கும்போது அந்த டச் பண்ணும் போதே நம்மளால் அது உணர முடியும். கண்டிப்பாக வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் மட்டும் யூஸ் பண்ணலை, நம்ம வந்து இதோட சேர்த்து ஆலோவேரா ஜெல்லுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னால ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காமல் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெமிடி, இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இந்த வெயிலுக்கு, இந்த சம்மருக்குலாம் நீங்கள் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும். அண்ட் வீக்லி 2 டைம்ஸ், அட்லீஸ்ட் வந்து மந்த்லி 2 டைம்ஸ் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக தான் இருக்குது. அண்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண நமக்கு அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் ஆகிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ அண்ட் vlog-ஓட நான் வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன். Until then, bye from Mangalore, தமிழச்சி.